அண்மை செய்தி. வேங்கை வயல் விவகாரத்தில் உயர்நீதிமன்றத்தின் நேரடி கண்காணிப்பில் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை நடத்த வேண்டும் என்று விஜய் வலியுறுத்தியிருக்கிறார். வேங்கை வயல் விவகாரத்தில் உயர்நீதிமன்றத்தின் நேரடி கண்காணிப்பில் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை நடத்த வேண்டும் என்று விஜய் வலியுறுத்தியிருக்கிறார். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மேலும் வேங்கை வயல் விவகாரத்தில் உண்மையான குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்றும் விஜய் வலியுறுத்தியிருக்கிறார். இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் யுவராஜ் வழங்க கேட்கலாம். யுவராஜ், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? வணக்கம். வேங்கை வயல் விவகாரத்தில் குடிநீர் தொட்டியில் மலம் கழித்தது தொடர்பாக சிறப்பு புலனாய்வு குழுவை விசாரணை நடத்தி உண்மை நிலவரத்தை வெளியிட வேண்டும் எனவும் குற்றவாளிக்கு தண்டனை வழங்க வேண்டும் எனவும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் வலியுறுத்தியிருக்கின்றார். இது தொடர்பாக அவர் குறிப்பிட்டுள்ள அந்த பதிவில், வேங்கை வயல் விவகாரத்தில் உயர்நீதிமன்றத்தின் நேரடி கண்காணிப்பில் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை நடத்தி உண்மையான குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்க வேண்டும் எனவும், அதே போன்று ஒரு விசாரணையின் முடிவுகள் கேள்விக்கு உள்ளாக்கப்படுகின்றன எனில் அவற்றை மறு விசாரணைக்கு உட்படுத்துவதில் எந்த தவறும் இல்லை எனவும், அதே போன்று வேங்கை வயல் விவகாரத்தில் குற்றம் செய்தவர்கள் என்று குறிப்பிடப்படுபவர்கள் குறித்து பல்வேறு கருத்துக்கள் எழுந்துள்ளன எனவும் குறிப்பிட்டிருக்கின்றார். அதே போன்று, எனவே குறை காணவே இயலாத நடுநிலையான பார்வையுடன் இந்த விவகாரத்தில் உண்மை குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும் எனவும், பாதிக்கப்பட்டோருக்கு உரிய நீதி வழங்கப்பட வேண்டும் எனவும், அதன் மூலம் மக்களுக்கும் சரியான நீதி வழங்கப்பட்டது என்ற நம்பிக்கை ஏற்பட வேண்டும் என்பது இந்த விவகாரத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் நிலைப்பாடாகும் எனவும் குறிப்பிட்டிருக்கின்றார். சரியான நீதி வழங்கப்பட்டது என்ற அந்த நம்பிக்கை இந்த விவகாரத்தில் தலையிட்டு உண்மையான அந்த விசாரணையை நடத்தி கண்டுபிடிக்கப்பட வேண்டும் எனவும் தமிழக வெற்றி கழகம் வலியுறுத்தப்படுவதாக இதில் குறிப்பிட்டிருக்கின்றார். அதே போன்று, மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கும் சிபிசிஐடி ஏற்கனவே விசாரணை நடத்தி காலதாமதமான விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்துள்ளது. ஒன்றிய அரசின் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டால் அது மேலும் காலதாமதத்தை ஏற்படுத்தும் எனவும், இது வேங்கை வயல் மக்களுக்கு விரைவான நீதியை பெற்றுத்தராது எனவும் குறிப்பிட்டிருக்கின்றார். மத்திய அரசை நாடாமல் மாநில அரசு கட்டுப்பாட்டில் இருக்கும் சிபிசிஐடி விசாரணையை உடனடியாக தாக்கல் செய்து உரிய நீதியை வழங்க வேண்டும் எனவும், ஒன்றிய அரசை நாடாமல் மாநில அரசை இதில் முழுவதுமாக இறங்கி அதற்கான நீதியை விரைவாக பெற்றுத்தர வேண்டும் எனவும் குறிப்பிட்டிருக்கின்றார். அதே போன்று, வேங்கை வயல் விவகாரத்தில் உண்மை குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும், வருங்காலங்களில் இது போன்ற ஒரு கொடுஞ்செயல் நிகழாத வண்ணம் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும், ஆகவே கடும் கண்டனத்திற்கு உரிய மனித தன்மையற்ற செயலான வேங்கை வயல் விவகாரத்தில் உயர்நீதிமன்றத்தின் நேரடி கண்காணிப்பில் சிறப்பு புலனாய்வு குழு நியமித்து விசாரணை நடத்தி உண்மையான குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என தமிழக வெற்றி கழகம் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன் என இந்த பதிவில் விஜய் குறிப்பிட்டுள்ளார்.